மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும் அவராலே ஒரு ராஜ கட்டளை பிறந்து அது மீறப்படாதபடிக்கு எல்லா பக்கமும் எழுதப்பட வேண்டும். அடுத்த வசனம் 20வது வசனம். இப்படி ராஜா தீர்த்த காரியம் தமது விஸ்திரமான ராஜ்யம் எங்கும் கேட்கப்படும் போது பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமுள்ள எல்லா ஸ்திரீகளும் தங்கள் புருஷரை இட்ஸ் ஆல் அபவுட் ஆனர் தான். இது கனத்தை குறிச்ச விஷயம். அவ வராது எதற்கடையாவா உங்களை கனவீனப்படுத்திட்ட. இப்போ உங்களை கனவீனப்படுத்தினது வெளியே தெரிஞ்ச எல்லா வீட்லயும் இது நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால இவளை தள்ளுங்க, இவளை விட நல்ல உத்தமையை கொண்டு வாங்க, அவளை ராஜஸ்திரி ஆக்குங்க. இனி எந்த வீட்லயும் இந்த அவமரியாதை நடக்காதுட்டார். நான் சொல்றேன், இது ஆண்களுக்கு விசேஷமா சொல்றேன். ஆண்களே கவனிங்கள், கவனிங்கள், கவனிங்கள். இல்ல கண்ணை திறந்து கவனிங்கள், கவனிங்கள். நீங்கள் இங்கே கர்த்தரை கனப்படுத்தினால் உங்கள் மனைவி உங்களை வீட்டில் கனப்படுத்துவார்கள். என் மனைவி நீ மதிக்கவே மாட்டேங்க பிரதர், அவ எடுக்கிறது தான் பிரதர் முடிவு, அவ வைக்கிறது தான் பிரதர் சட்டம். நீங்களும் அப்படித்தானே இருக்கீங்க. ஆண்டவர் சமூகத்துக்கு வர்றது நீங்க எடுக்கிறது தான் முடிவு. வரணும் வருவேன், வரலாம் நீங்க அங்க போயிருவேன். நீங்க கர்த்தரை கனம் பண்ணுங்கள், உங்க வீட்டுல உங்க மனைவி கனம் பண்ணுவா. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் இடத்துல மனவாட்டியா உங்களுக்கு எதை செய்ய தெரியுமோ அதை எதெல்லாம் உங்க வீட்டுல உங்கள் மனவாட்டி உங்களுக்கு செய்வார். இங்கே நடக்கிறது அங்கே உங்களுக்கு நடக்கும். You know not to honor God.